வீட்டுக்குள்ளே ஹோம் டோரில் பார்த்தாச்சு. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்க்கலாமா? எங்கள் வீட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணதையுமே முன்னாடி ஃபுல்லாக க்ரீனரிஸாக தான் இருக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு பெண் பனை இருக்குது. அதனால் அதை வெட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பிக்கு நொங்கு கொடுக்குறக்கு வேணும்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரமும் இருக்குது. அதுவும் வெட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னால் இந்த 2 மரமும் பெண்டிங்கில் இருக்குது. அண்டு முன்னாடி பார்த்தா வேர்க்கடலை தான் போட்டிருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 30 அடியிலேருந்து 40 அடி வரைக்கும் இடம் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு வண்டியெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே ஃப்ரெண்டோட வேலைகள் இருக்குது. மழைக்காலம் முடிஞ்சது தான் அது கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே அவ்வளோ சில்லுன்னு காற்று வரும். ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தனியாக இருக்கீங்களே எப்படி தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலேருந்து லெஃப்ட் சைட் போனாலே பக்கத்துலேயே ரோடை தாண்டுனா வீடெல்லாம் இருக்குங்க. பட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். பக்கத்துலேயே நம்மளோட புளிய மரம்லாம் நிறைய இருக்குது. அப்பப்போ நான் ரிலாக்ஸிங் டைமுக்காக போவேன். இந்த சார் வந்து இங்கே தான் தங்கியிருக்காரு. அங்கே பக்கத்தில் இருக்க வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிப்பார். நாங்களும் விரட்டி பார்த்தோம், கேட்கல. சரி சாப்பிட்டுட்டோன்னு விட்டுட்டோம். மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு இந்த ஊர் சுத்தமாக பிடிக்காதுங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி தோணும். அதனால நான் சிட்டி லைஃப் தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியே தான் ரொம்ப நாள் தோணிகிட்டே இருந்துச்சு. பட் இங்கே இருந்து பழகுன அப்புறமா எனக்கு இது பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கின அப்புறம் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியல. எங்கே போகணுமோ நான் போய்க்கலாம், எப்போ வேணுமோ போய்க்கலாங்கிற சுச்சுவேஷன் வந்தப்புறம் எனக்கு இப்போ எங்கேயுமே போக பிடிக்கல. எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டை சுற்றி பச்சை பசேல்னு இருக்குது. நல்ல காற்று, ஓடி ஆடி தம்பி விளையாடுறதுக்கான இடம், இயற்கையாக செடி கொடி எல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்?